ஹாய் ஹலோ எவ்ரிஒன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஸ்போக்கன் இங்கிலீஷில் 25 வாக்கியங்கள், குட்டி குட்டி வாக்கியங்கள் பார்க்குறோம். அதாவது கிட்ஸோட பேசுகிற மாதிரி, குழந்தைகளோட ஈஸியாக பேசுகிற மாதிரி வாக்கியங்கள் தான். இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு. அதனால் வீட்டில் குழந்தைகளோட பேரண்ட்ஸ் குட்டி குட்டி வாக்கியங்கள் இங்கிலீஷில் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்குறதா இருந்தாலும் சரி, பேசுகிறதா இருந்தாலும் சரி, நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்குவாங்க. இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி குழந்தைகளோட பேசுங்க. வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் பேச வாங்க. லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். ஆர்எஸ்என் தியாஸ் சேனல் அப்படி தான் நம்ம சேனல் இருந்துச்சு இது வரைக்கும். அதில் தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இங்கிலீஷ் பேச வாங்க அப்படிங்கிறது. அதனால் தயவு செஞ்சு இந்த நேமில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். சத்தம் போடாதே. சத்தம் போடாதே. டோன்ட் மேக் நாய்ஸ். குழந்தைங்க சத்தம் போட்டுட்டு இருந்தால் என்ன சொல்லுவோம்? டோன்ட் மேக் நாய்ஸ் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு அழாதே. அழாதே. டோன்ட் க்ரை. டோன்ட் க்ரை அப்படி சொல்லலாம். இங்கே வா. இங்கே வா. கம்மியார். கம்மியார். மூக்கை தொடச்சிக்கோ. மூக்கை தொடச்சிக்கோ. வைப் யுவர் நோஸ். வைப் யுவர் நோஸ் அப்படி குழந்தைகிட்ட சொல்லுங்கள். அடுத்தது முகத்தை தொட. நல்லா விளையாண்டு நல்லா ஸ்வெட்டிங்காக வர்றாங்க. அப்போ என்ன சொல்லுவோம்? முகத்தை தொடன்னு சொல்லுவோம். வைப் யுவர் ஃபேஸ். வைப் யுவர் ஃபேஸ் அப்படி சொல்லலாம். அடுத்தது என் கையை பிடிச்சிக்க. இப்போ ரோட்டில் நம்ம நடந்து போயிட்டுருக்கும்போது, டிராஃபிக்கில் போயிட்டுருக்கும்போது குழந்தைகிட்ட சொல்லுவோம், கையை பிடிச்சிக்கோ, என் கையை பிடிச்சிக்கோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ ஹோல்ட் மை ஹேண்ட். ஹோல்ட் மை ஹேண்ட் அப்படி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள். தாகமாக இருக்கா? ஆர் யூ தேர்ஸ்டி? ஆர் யூ தேர்ஸ்டி அப்படி கேட்கலாம். பசிக்குதா? ரொம்ப டயர்டாக வருவாங்க ஸ்கூல்லேருந்து. அப்போ அவங்ககிட்ட என்ன கேட்போம்? பசிக்குதா? ஆர் யூ ஹங்க்ரி? ஆர் யூ ஹங்க்ரி அப்படி கேட்கலாம். அடுத்தது வீட்டு பாடம் எழுது. வீட்டு பாடம் எழுது. டூ யுவர் ஹோம்ஒர்க். டூ யுவர் ஹோம்ஒர்க் அப்படி சொல்லுங்கள். இது ரெகுலராக சொல்லக்கூடியது தான் இல்லைங்களா? அடுத்தது சீக்கிரமாக பண்ணு. சீக்கிரமாக பண்ணு. இப்போ ஹோம்ஒர்க் சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? டூ இட் குயிக்லி. டூ இட் குயிக்லி. ஃபோன் பார்க்காத. ஃபோனை பார்த்துட்டே சாப்பிட்றது, ஃபோனை பார்த்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க குழந்தைங்க. தயவு செஞ்சு ஃபோனை பார்க்காத அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா? டோன்ட் வாட்ச் த ஃபோன். டோன்ட் வாட்ச் த ஃபோன் அப்படி சொல்லலாம். அடுத்தது டிவி கார்ட்டூன் எல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க குழந்தைங்க. அப்போ எப்படி சொல்லலாம்? பக்கத்தில் உட்காந்து டிவி பார்க்காதேன்னு சொல்லலாம். டோன்ட் வாட்ச் த டிவி க்ளோஸ்லி. டோன்ட் வாட்ச் த டிவி க்ளோஸ்லி அப்படி சொல்லலாம். இந்த வாக்கியங்கள் எல்லாமே நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் தான் இல்லைங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். புத்தகத்தை கிழிக்காதே. டோன்ட் டேர் த நோட் புக். டோன்ட் டேர் த நோட் புக் அப்படி சொல்லலாம். டேர்னா கிழிக்கிறது. அடுத்தது போய் அங்கே உட்காரு. போய் அங்கே உட்காரு. கோ அண்ட் சிட் தேர். கோ அண்ட் சிட் தேர் அப்படி சொல்லலாம். தட்டை கழுவு. சாப்பிட்டுட்டு தட்டை கழுவு. கை மட்டும் கழுவிட்டு வந்துடுவாங்க. தட்டு கழுவு. அவங்களுக்கு அது பழக்கணும் இல்லைங்களா? க்ளீன் யுவர் பிளேட். வாஷ் யுவர் பிளேட் எப்படி வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? அடுத்து தண்ணியை சிந்தாத. தண்ணியை கொட்டாத எப்படிலாம் சொல்கிறோம்னா டோன்ட் ஸ்பில் த வாட்டர். டோன்ட் ஸ்பில் த வாட்டர் அப்படி சொல்லலாம். அடுத்தது வெளியே விளையாடாதே. இப்போ நைட் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே போய் விளையாடுவாங்க. வெளியே போய் விளையாடாதேன்னு சொல்லுவோம். டோன்ட் ப்ளே அவுட் சைட். டோன்ட் ப்ளே அவுட் சைட். இப்போவே செய், நான் அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நோ நோ, இப்போவே நீ பண்ணணும், இப்போவே முடிச்சிரு அப்படின்னு சொல்கிறேன். டூ இட் ரைட் நவ். டூ இட் ரைட் நவ் அப்படி சொல்லுங்கள். அசையாமல் நில்லு. கூப்பிட்டா அப்படியே இந்த இப்போ நெளிஞ்சிட்டு பின்னாடி சாய முன்னாடி சாயறது, ஒரு காலை தூக்கி ஒத்த காலை நிற்கிறது, இப்படிலாம் பண்ணுவாங்க குழந்தைங்க. அப்போ அசையாமல் நில்லுன்னு சொன்னால் ஸ்டாண்ட் ஸ்டில். ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்கே பார். லுக்கியா. லுக்கியா.
போய் படி. கோ அண்ட் ஸ்டடி. கோ அண்ட் ஸ்டடி. வாயை மூடு. ஷட் அப். ஷட் அப். எழுது. ரைட் டவுன். ரைட் டவுன். இன்னைக்கு என்ன படிச்ச? வாட் டிட் யூ லேர்ன் டுடே? வாட் டிட் யூ லேர்ன் டுடே? அப்படி கேட்கலாம். ரெகுலராக வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகிட்ட இன்றைக்கி என்ன படித்த, இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்க, இப்படி தான் நம்ம வந்து கேட்குறோம் இல்லைங்களா? அடுத்து உள்ளேயே இரு. ஸ்டே இன்சைட். ஸ்டே இன்சைட். ஐ ஹோப் ஆல் தீஸ் சென்டென்சஸ் ஆர் வெரி வெரி யூஸ்ஃபுல் டு யூ இன் யுவர் ரொட்டீன் லைஃப் இல்லைங்களா? ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்கள், குட்டி குட்டி வாக்கியங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். எல்லா வாக்கியங்களுமே கண்டிப்பாக வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது. குழந்தைகளோட கண்டிப்பாக இந்த வாக்கியங்களை பயன்படுத்தி நீங்கள் பேச ட்ரை பண்ணுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு. மறக்காமல் நம்ம சேனல் இங்கிலீஷ் பேச வாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.